கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த அருமையான உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஆயிரம் வருடம் முன்பாக சங்கீதக்காரன் எழுதிய இந்த வார்த்தை இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே ஜீவன் உள்ளதாக, ஆவியிலே மெருகேற்றப்பட்டதாக எங்கள் மத்தியிலே இருக்கிற தயவுக்காக நன்றியுடன் நாங்கள் துதிக்கிறோம். பேசுகிற நானும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷர்களாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதுவரையும் நாம் ஒருவேளை எமக்கு பயப்படாத மனிதர்களுக்கு பயப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போமேயானால், உலகத்துக்கு பயந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போமேயானால், உலகத்தில் உள்ள எத்தனையோ சக்திகளுக்கும் நோய்களுக்கும் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போமேயானால், பரிசுத்த பிதாவே, பயப்பட வேண்டிய ஒருத்தர் நீர் என்பதை அறிந்து உமக்கே பயந்து வாழ இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, யாரா இருந்தாலும் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்பதை கர்த்தாவே நாங்கள் கேட்டு நன்றியோடு இந்த நாளிலே பரிசுத்த பிதாவே, நீங்கள் தெரிந்து கொள்ளும் வழியை ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கும் போதிக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, தேவாதி தேவனே, உங்கள் போதனைகளை நாங்கள் வரத்தக்கதாக, இண்டிவிஜுவலாக தனித்தனியாக மந்தையாக நீர் போதிக்கின்ற போதனையை நாங்கள் கேட்கத்தக்கதாக, கர்த்தர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவர்கள் கேட்கத்தக்கதாக பரிசுத்த பிதாவே, உடைய சத்தம் பலமாக துணிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவர். இயேசுவின் வல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. நாம் எல்லாம் மனுஷர்கள் தான். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய வழி அல்ல, அவர் தெரிந்து கொள்ளும் வழி. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்கிற வழியிலே நாம் போகணும். ஏனென்றால் அதுதான் செம்மையான வழி, அதுதான் உன்னதமான வழி, அது நித்திய வழி, அது ஆசீர்வாதமான வழி. அந்த வழியிலே நன்மைகள் உண்டு, அந்த வழியிலே சுதந்திரம் உண்டு. 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் ஆகிலும், அது பூமிக்குரிய வாக்குத்தத்தமாக இருந்தாலும், புதிய ஏற்பாட்டு காலங்களிலே வாழுகிற நாம், தேவ சந்ததியாக வாழுகிற நாம், தேவனுடைய மக்களாக நாம் வாழுகிற நாம், தேவ மனுஷராக வாழுகிற நாம் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். ஆத்துமா நன்மையில் தங்கும். நம்முடைய ஆத்துமா ஜீவன் உள்ளதாக, உயிர் உள்ளதாக, தேவ சமூகத்திலே ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கரை தரையற்றதாக அங்கே தங்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதல் நலம். ஆமென். 14ஆம் வசனத்தில், அதே சங்கீதத்திலே 14ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ரகசியம், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தோரிடத்தில் இருக்கிறது. பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தருடைய ரகசியம், கர்த்தருடைய ரகசியம் யாருக்கு அவர் இந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறார்களோ அவர்கள் யாருன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள். நம்ம நிறைய நேரங்களில் உலக பிரகாரமாக நிறைய காரியங்களை தெளிவாக நாம் பார்க்க விரும்புகிறோம். மறைந்திருக்கிற காரியங்களை தெளிவு வர பார்க்க விரும்புகிறோம். ஆனால் இங்கே என்ன, இந்த வார்த்தை நமக்கு என்ன ஒரு ப்ராமிஷன் நம்ம கொடுக்குதுன்னா, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தோரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இன்றைக்கு நமக்கு தேவை புதிய ஜீவனுள்ள உடன்படிக்கை. அதை ஆண்டவர் நமக்கு உரித்தாக்கி நமது உள்ளத்துக்குள்ளே அது தெரியப்படும் போது அதற்காகவே நாம் கர்த்தருடைய ரகசியங்களையும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும்
அதே நேரத்திலே அவர் வழியிலே நடக்க வேண்டும் என்ற விருப்பத்தை உடையவர்களாக நாம் தொடர்ந்து அந்த வாக்கியத்தை பெற்றவர்களாக நம்முடைய சிந்தையிலே ஒரு மாற்றம், ஒரு 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 மன மாற்றம், அதே நேரத்திலே அவரையே நோக்கி பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே உலகமானது, உலகம் மாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அதே நேரத்திலே பரிசுத்தவான்களும் பரலோகத்தின் ஜாதியும் கர்த்தருக்கு பயந்தவர்களும் எத்தனையோ காரியங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குமோ என்று தெரியாத சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டெக்னாலஜி has gone to the peak, but yet the technology is not solving the problems of human. God alone can take you in his mighty safety way. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களை 40 வருடங்கள் அந்த வனாந்தரத்திலே அவர்களை அழைத்து சென்றார். பாதுகாப்பை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் உணவை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் each day they had their food. ஒவ்வொரு நாளும் வானத்தின் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். each day is a miraculous day. ஒவ்வொரு நாளும் அவர் ஹிருதயத்தில் அவர்கள் அற்புதத்தை என்ஜாய் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தை அவங்க பார்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க உடைய ஒன்றும் பழசா போகவே இல்லை. அவங்க ஷூவும் பழசா போகலை, ஸ்லிப்பர்ஸும் பழசா போகலை. அவர்கள் பாதுகாப்பாக தேவன் அவர்களை கொண்டு போன ஆகிலும் அவர்கள் மனது எங்கே இருந்தது என்றால், அவர்களை அழைத்து செல்லுகிற அந்த கானான் தேசத்தை நோக்கி அவள் மனது இருக்கல்ல. அப்பப்ப அவருடைய மனது 180 டிகிரி இந்த பக்கம் திரும்பிச்சு, அந்த பக்கம் திரும்பிச்சு. இன்றைக்கு நம்முடைய மனது, கர்த்தருக்கு பயந்த ஜனங்களே, நம்முடைய மனது எங்க இருக்கணும்னா பரம கானானை நோக்கியே, உன்னதத்தை நோக்கியே நீங்கள் தேவனோடு எழுந்தருளி இருப்பீர்களே ஆனால், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களே ஆனால், நாம் தேவனுக்கு பயந்தவர்களாக இருப்போமே ஆனால், நம்முடைய கண்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மேலான காரியங்களையே நோக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். கீழான காரியத்தை அல்ல, மேலான காரியத்தை. சங்கீதம் 29:11 இது இந்த வார்த்தை எனக்கு அதிகமாக கிரியை செய்த ஒரு வார்த்தை. அநேகருக்கு இந்த வார்த்தையை நான் பகிரத்தக்கதாக தேவன் இந்த நாளிலே எனக்கு கிருபை கொடுத்தார். போன வாரம் பூரா இந்த வார்த்தையை அநேகருக்கு நான் பகிரத்தக்கதாக, பகிர்ந்து ஜெபிக்கத்தக்கதாக தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். இந்த வார்த்தை இப்பொழுது சபையாராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். நல்லா இந்த வசனத்தை அப்படியே எடுத்துங்க. பலவீனமாய் ஃபீல் பண்ணுறவங்க, சுகவீனமாய் ஃபீல் பண்ணுறவங்க, ஐயோ எனக்கு பலன் இல்லையே, இதை சமாளிக்க எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லுகிற யாராவது இந்த நேரத்தில் இருப்பீர்களே ஆனால், கர்த்தருக்கு பயப்படும் போது நாம் அவருடைய ஜனமாக நாம் மாற்றப்படுகிறோம். ரகசியத்தை நமக்கு கொடுக்கிறாரு, அவர் வழியை நம்மை அழைத்து செல்கிறாரு. அதே நேரத்திலே பலன் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன சொன்னார்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்து, அந்த வனாந்தரத்திலே உள்ள ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்னா, எகிப்துக்கு வந்த எந்த வியாதியையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்தார். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்ன அதே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக நல்ல சந்தோஷமாக அவருடைய பாதையிலே ஆரோக்கியமாக நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார், பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி. இன்றைக்கு உலகத்துல பிரச்சனை என்னன்னா சமாதானம் இல்லை, எங்கேயும் சமாதானம் இல்லை. நிறைய சமாதானமற்ற ஒரு உலகத்துக்குள்ளாக நாம் உள்ள போயிட்டு இருக்கிறோம். டெக்னாலஜி நல்லா இருந்தாலும், எத்தனையோ மருந்து வகைகள் இருந்தாலும், எத்தனையோ டாக்டர்ஸ் இருந்தாலும், எத்தனையோ பிலாசபர்ஸ் இருந்தாலும், எத்தனையோ அட்வைசர்ஸ் இருந்தாலும், எத்தனையோ படித்தவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும்,
உபதேசம் பண்ணுள்ள எத்தனையோ பேர் இருந்தார், நிறைய பாஸ்டர் இருந்தாலும் சமாதானம் குறைந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆக கர்த்தர் விரும்புகிற காரியம், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பது இன்றைய வாக்குத்தத்தம். அப்படியே எடுத்துங்க. நமக்கு சமாதானம் வேற எங்கும் இருந்து அல்ல, தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. ஆகவே பலன் உண்டு, சமாதானம் உண்டு, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அவருடைய வழிகள் விசேஷமானவை. இஸ் வேஸ் ஆர் ஸ்பெஷல். இப்போ பாருங்க, சகரியா எலிசபெத்தை நீங்க பார்க்கும்போது, சகரியா எலிசபெத், சகரியாவும் எலிசபெத்துக்கும் எலிசபெத் மலடி என்று வேதத்தில் பார்க்கிறோம். எலிசபெத் மலடியா இருந்தாள். சகரியா ஜெபம் பண்றாரு, விடல, அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு. காலப்போக்கில் அவருக்கு என்ன ஆகி போச்சு, அவருக்கும் வயசாகி போச்சு, நீ குழந்தையே கிடைக்காது என்ற நிலைமைக்கு மிகவும் உயர்ந்த நல்ல வயசாகி போச்சு அந்த குடும்பத்துக்கு. இந்த நேரத்தில் அந்த வயசான நேரத்தில் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு குழந்தையை, ஒரு பேபியை, ஒரு மேன் சைல்டை, ஒரு நல்ல ஆண் பிள்ளையை அவர்களுக்கு வாக்காக கொடுக்கிறார். நிச்சயமா அது அவங்களுக்கு அந்த நேரத்தில் அதை அக்செப்ட் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு, ஒழிச்சுக்கிட்டு இருந்தான் இருக்கு. அதை என்ன செய்ய முடியல, பப்ளிக்கா சொல்ல முடியல. She was 6 மாசம் 5 மாதங்கள் உள்ள ஒழித்து இருந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஸோ gift was given. நல்ல ஒரு மகனை ஆண்டவர் ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி ஒரு மகனை கொடுத்தாரு. அதே நேரத்தில் எனக்கு உள்ள மகன் இருக்கிறாருன்னு சொல்ல முடியாத நிலையில அவங்க இருந்தாங்க. ஸோ வயதான காலம். யோசேப்பு மேரியும் எங்கேஜ்மெண்ட் ஆகி போச்சு, திருமணமாகல. அவங்க தாம்பத்திய உறவுக்குள்ளாலும் வரல. அதுக்கு முன்னால மரியாளுக்கு ஒரு மகனை ஆண்டவர் கொடுத்தார், அவர் இயேசு கிறிஸ்து. இப்பயும் பாருங்க, எனக்கு ஆண்டவர் மகன் கொடுத்தாரு, பப்ளிக்கா சொல்ல முடியல. So it's a problem. They had to face the problem. Face a tune. First tune யார்கிட்ட ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க ஜோசப்கிட்ட ஃபேஸ் பண்ணாங்க. Thank God, ஆண்டவர் நல்ல ஒரு உத்தம யோசேப்பை மரியாளுக்கு கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ரெண்டையும் பார்க்கும்போது வித்தியாசமாக நாம் இவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய கிரியைகள் வித்தியாசமானதாக இருக்குது, ஸ்பெஷலாக இருக்கிற வழிகள் எல்லாம் ஸ்பெஷலாக இருக்கிறது. நாம நினைக்கிற மாதிரி இருக்கும்னு நம்ம ஒரு நாள் நினைக்கக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கும். நமக்கு ஒரு வேளை நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாட்டையும் அல்லது சந்திக்கப்பட முன்பாக ஒரு ஆச்சரியமான காரியங்கள் நடந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே, உமக்கு நான் அடிமை, உமக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உடைய வழியில என்னை நடத்தும் என்று நாம் ஒரு இடத்துல நாம் கேட்கணும். ஸோ முதலாவது அவங்க ஜெபம் பண்ணி எலியா, அதாவது நம்ம யோவான் ஸ்நானனை குறித்து தீர்க்க தரிசனம் இருந்தாலும் அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம சகரியா ஜெபம் பண்ண, உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு தேவதோடு சொல்றார். அவர் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், நான் தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது அந்த தூபத்துக்கு முன்னால், அந்த இதுக்கு முன்னால தேவதூதன் இருந்து பேசுறாரு, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. நல்லா பாருங்க, ஜெபங்கள் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு பயந்தனுடைய இந்த 2 குடும்பமும் கர்த்தருக்கு பயந்த குடும்பம். இந்த 2 குடும்பமும் கர்த்தருக்காக தங்களை ஒப்பு கொடுத்த குடும்பம். உத்தமமாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும் என்று ஒப்பு கொடுத்த ஒரு குடும்பம். ஸோ அந்த 2 குடும்பத்திலே கர்த்தர் அவருடைய கிரியைகள் வித்தியாசமாக இருந்தது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. மரியாளோ யோசேப்போ என்ன ஒரு ஜெபம் பண்ணல, ஆனால் தேவ தீர்க்க தரிசனம் அவர்களுக்குள்ளாக நிறைவேறியது. The special couple, I would say. These two are special couple. முக்கியமாக வேதத்தில் எத்தனையோ
குடும்பங்களை பார்க்குறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்க்குறோம். இவங்கள் மிகவும் முக்கியமானவர்கள். இந்த புதிய ஏற்பாட்டை குறித்தளவும் அல்லது வேதத்தை குறித்தளவும் தெய்வ ஜனங்களை குறித்த அளவிலும் இந்த 2 பேரும் ரெண்டு குடும்பமும் முக்கியமான குடும்பங்களாக இருக்கிறது. இந்த குடும்பங்கள் உலகத்துக்கு மாத்திரமல்ல, தங்க குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு நல்ல குடும்பமாக ஆண்டவர் அந்த குடும்பங்களை தெரிந்து கொண்டார். ஏன்னா அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தார். யோவான் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் என்ன பார்க்குறோம்னா, யோவான் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் நம்ம எலிசபெத்தை குறித்தும் நம்ம சகரியா குறித்தும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் வந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளை ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். 2 பேரும் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு பாருங்க. அவர்கள் இருவரும், both together, 2 பேரும், husband and wife, both together, 2 பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஸோ என்ன அர்த்தம்? both righteous before God. Righteous before God. பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு தேவ சமூகத்திலே அவர்கள் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். லூக்கா 1:9. லூக்கா 1:9 சாரி, Luke, I'm sorry. Luke 1:5 and Luka 1:9 Luka 1:6 அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஸோ ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அவர்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று தேவனுடைய வார்த்தை இங்கே எழுத்தின் வண்ணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹவு ப்ரெஷியஸ் தேவன். குழந்தை இல்லை, அந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னா, குடும்பத்தில் குழந்தை இல்லைன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மிகவும் கசத்தார்கள். ஸோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்கல. அதே நேரத்தில் 7ஆம் வசனத்தில் எலிசபெத் மலடியாய் இருந்தபடியா, இப்போ நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. அதே நேரத்தில் இது இவருக்கும் தெரிஞ்சிருக்கு, நம்ம சகரியாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். எலிசபெத் மலடி, அவர் அன்னைக்கு நினைச்சிருந்தா இன்னொரு திருமணத்தை அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணலை. அவர் ஜபிக்கிறவராக இருந்தார், தள்ளி விடாதவராக இருந்தார். மலடியாக இருந்த எலிசபெத்தை சேர்ந்து வயது சென்ற வரையும் அவர் குடும்பத்தை நடத்தி தேவனுக்கு முன்பாக இருவரும் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இவ்வளவு பெரிய வாக்கியம். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்தில் இருந்தா எவ்வளவு தூரம் கசப்பு நமக்கு வருது. தேவனுக்கு பயந்தோம்னா மனைவியை நேசிப்போம், கணவனை நேசிப்போம். ஆண்டவருக்கு பயப்படும் போது நாம் இருவர் அல்ல ஒருவராக இருப்போம், ஏக சிந்தையாக இருப்போம். ஒரே நோக்கம், நாம் குற்றமற்றவராக நடந்து தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவராக நடந்து அவருடைய சமூகத்திலே குற்றமற்றவர்களாக நான் நிற்கணும். என்னை தகுதிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து அவருடைய சமூகத்திலே நிறுத்தும். அதே நேரத்திலே நான் சுத்திகரித்து இன்னும் பரிசுத்தமாகி என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என் வாழ்வு முடியும் போது, என் கண்கள் மூடும் போது அவரை நான் பார்க்கணும். குடும்பமாக நாம் அவரை பார்க்கணும். இருவரும் பரலோகத்துக்கு, தேவ சமூகத்துக்கு செல்லணும். குடும்பமாக நான் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இவர்களுக்கு இருந்தபடியினாலே அவர்களுக்கு ஒரு வேளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம்
உலக பிரகாரமான கானானை அங்கே இருக்கணும், அதை அனுபவிக்கணும், அதில் ஆசார்களாக இருக்கணும்னு சொன்னாலும் உண்மையாகவே ஒரு மனதுக்குள்ள தேவன் கட்டிய அந்த ஆபிரகாம் தேடின வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்தை அவர்கள் நாடினுள்ளாக இருந்தார். ஸோ வயது சென்றாலும் ஜபத்தை ஆண்டவர் கேட்காம இருக்கிறவர் போல காணப்பட்டாலும் அவர்கள் ஒருபோதும் ஆண்டவருக்கு எதிராக அல்லது கசப்பாக அல்லது தேவனை ஒருபோதும் அவர்கள் குறைத்து பேசவே இல்லை. ஏன் இந்த நிலைமை என்று அவர்கள் பேசவே இல்லை. சந்தோஷமாக நீதிபரராக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்க, இதுவும் லூக்கா 1:8 தான். அப்படி இருக்கான், சாரி, லூக்கா 1:8 பாருங்க. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் 9ஆம் வசனம், தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றார். அன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். நம்ம இப்போ பெருமையாக சொல்லிக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு பெருமையாக நம்ம சொல்லிக்கிறோம். ஆசாரிய ஊழியத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இப்போ இந்த ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். எப்போது நமக்கு ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டாலும் சரி, கேட்கலாட்டையும் சரி, தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாம் செய்யணும். இதை மறந்தே போகாதீங்க. நிறைய நேரங்களில் சோர்வுகள் நமக்குள்ள வருது. எழும்ப வேண்டிய நேரத்தில் நாம் எழும்பணும், ஆண்டவரை துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்கணும், சரியான சபை கூடுவதில் விட்டுவிடக்கூடாது, ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களுக்கு முற்றிலுமாக நாம் கீழ்ப்படியணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், துதிக்கணும், நன்றி சொல்லணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் அவருடைய சமூகத்தை காணணும், இன்னும் அவருடைய வழியிலே நடக்கணும், இன்னும் ரகசியங்களை அறிந்து கொள்ளணும். இவையெல்லாம் நமக்கு அவசியம். இயேசு கிறிஸ்துவத்திலே வாழ்ந்த போது 40 நாட்கள் அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து அப்போஸ்தலருக்கு அவர் போதித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கிங்டம் ஆஃப் காட். ஸோ நிறைய காரியங்கள் வேதத்தில் உண்டு, தேவ சமூகத்தில் உண்டு, நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே உண்டு. அப்படிப்பட்ட நிறைய புதை பொருளாக உள்ள இருக்கு. அவற்றை எல்லாம் ஆவியான் தேவன் தாமே அவருக்கு பயந்து நாம் அதை வாசிக்கும் போது அங்கே அவர் அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. கர்த்தரை தூதர் தரிசனமானார். லூக்கா 1:19 நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தேவ தூதர் பிரயோஜனமா, நான் தேவ சந்நிதியிலே நிற்கிற காபிரி, உன்னோடு பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அனுப்பவும் வந்தேன் என்றார். சகரியா அவனை கண்டு பயந்தான். அப்ப என்ன அர்த்தம்? தேவ சன்னதியிலே நிற்கின்ற காபிரியேலை ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு ஒரு விசேஷித்த நற்செய்தியை அறிவிக்க அனுப்புகிறார். சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் என்ன அவர் சொல்றாரு? இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய். அடையாளம் இதுதான், பேச மாட்டேன். ஒருவேளை அவருக்கு பேசக்கூடிய திறனை கொடுத்துருப்பாருன்னா, ஆண்டவர் சொன்னாரு எதுன்னு வந்தாரு, இது எப்படி ஆகும்னு மனைவிட்டே போய் சொல்லியிருப்பாரு. இப்போ எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. வாய் அடைச்சிட்டார், பேச முடியல. அவர் எழுதி தான் காட்டினார். ஸோ ஆகவே சகோதர சகோதரி, நம்ம ஒருபோதும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள், பேசுகின்ற காரியங்கள், நம்ம சூழ்நிலைகளை பார்த்து அதை நாம் இடப்பட வேணாம். ஆண்டவரை பார்த்து அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவர் சொன்னபடி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே அதை முற்றிலுமாக நாம் நம்ப நம்மை தேவன் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு அதே நேரத்தில் யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவர் என்ன சகரியாவுக்கு சொன்னாரு என்பதை குறித்து கொஞ்சம் உங்க மத்தியில் விளக்கி நாமளும் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன்.
உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்ப யோவான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னால உட்பவித்தவர், கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கு முன்னால உட்பவித்தவர். அப்ப அவரை குறித்து சொல்லப்படும் போது அந்த குடும்பத்துக்கு என்ன உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவருடைய பிறப்பினாலே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த குடும்பத்துக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரர் சகோதரிகளே, நம்ம குடும்பத்துக்கு நாம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கொடுக்கும். சின்ன பிள்ளையில வாலிப பிள்ளையில ஒரு வேலை நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமது பிள்ளைகள் நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள் என்று நாம் உறுதியாக இருக்கணும். நாம் ஆண்டவரை பின்பற்றணும், தேவ சமூகத்துக்கு நாம் செல்லணும், கர்த்தரை பின்பற்றணும், கர்த்தருக்கு பயப்படணும், அவரை நாம் பிரியப்படுத்தணும், அவர் சமூகத்தில் நாம நீதிபதியாக நிற்கணும். லெட் ஹிம் ஜட்ஜ். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, அவருக்காக நான் வாழணும். இப்படிப்பட்ட காரியம் அவருடைய கற்பனையில் நிறைய இருக்கு. அவருடைய கற்பனையில கை கொள்ளணும், அவர் பின்னால போகணும், முற்றிலுமாக நம்ம மனம் திரும்பலாக இருக்கணும். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இந்த சந்தோஷம் இந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அநேகருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு மகனாக அவர் பிறந்தார். நாமளும் யாருக்கோ மகனாக பிறந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேகரை சந்தோஷப்படுத்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு மாத்திரமல்ல, நமது குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தத்தக்கதான ஒரு வார்த்தை. அன்றைக்கு யோவான் வனாந்தரத்திலே சத்தமிடுகிற ஓசையா இருந்தார். He was a voice. அந்த வார்த்தை அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்படிப்பட்ட தெய்வீக வார்த்தைகள் நமக்குள்ளும் வேணும். அந்த வார்த்தைகள் தான், அதை பேசுகின்ற வாய் தான் ஒரு சந்தோஷத்தை குடும்பத்தில் கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பேசுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேசுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று பேசுங்க. தேவன் என்னை சந்திப்பார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்று பேசுங்க. மற்ற காரியங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. உலகம் என்ன சொன்னாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்க வேணாம், உலகத்தில் நடக்கின்ற காரியங்களை பார்க்க நாம் வேண்டியதில்லை. அதே நேரத்தில் பிரச்சனைகளை நாம் பார்க்க வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் சால்வ் பண்ணுகிற கர்த்தர், அவர் பின்னால் நாம் போக துணிவோம். நிச்சயமாகவே சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. நாம் அநேகரை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக நமக்குள்ளே சந்தோஷ வார்த்தைகள் நிரம்பி இருக்கும். 15ஆம் வசனம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். இன்னைக்கு இந்த உலகத்துல பெரியவனாய் இருக்கணும்னு எத்தனையோ முண்டி அடிக்கிறாங்க. எத்தனையோ பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் படிக்கிறதுல முந்தி அடிக்கிறாங்க. அடிக்க வேணாம்னு சொல்லல. கர்த்தருக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? பெரியவர்களாக இருக்கணும். இது முக்கியம். கர்த்தருக்கு முன்பாக பெரியவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கிறான்? திராட்சை ரசமும் மதுவும் கொடியான். தன் வாயில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அப்ப என்ன? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. டோட்டலி செப்பரேட்டட் லைஃப். உலக பிரகாரமான வாழ்வு அல்ல. பரிசுத்த ஆவியின் உந்துதலோடு, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஆவிக்கேற்ற வண்ணமாக வாழுகிற ஒரு வாழ்வு. இதுதான் கர்த்தருக்கு முன்பாக நம்மை பெரியவராக்கும், நம்முடைய பிள்ளைகளை பெரியவர்களாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவ சமூகத்திலே பெரியவர்களாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் முன்பாக பெரியவர்களாக இருக்கணும். நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். நம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். பாருங்க, அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். So this is a promise. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை. அப்ப என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் சந்ததியார் அநேகர் தேவனிடத்துல திரும்பாம இருக்கிறாங்க. எல்லாரும் வேற எங்கேயோ திரும்பிட்டு இருக்காங்க. எங்க திரும்பி இருப்பாங்க? உலகத்தை பார்த்து திரும்பி இருப்பாங்க. ஒரு காலத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை பார்த்து திரும்பினாங்க.
இன்னொரு காலத்துல அந்நிய தேவர்களை பார்த்து திரும்பினாங்க. இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போதோ உலகத்தை நோக்கியே அவர்கள் திரும்பினதாக இருக்கிறது. They were religious people, but they were not turned towards God. கர்த்தரிடத்திலே அவர்கள் திரும்பல. இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யல. நல்லா பாருங்க, never did one single miracle. வேதத்துல இருக்கு. ஒரு அற்புதமும் செய்யலன்னு வேதத்துல இருக்கு. சோ ஒரு அற்புதமும் அவர் செய்யல. செய்யாத போதும் அவரிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. என்ன வார்த்தை? முதல் வார்த்தை மனம் திரும்பு, ரிப்பென்ட். அப்படின்னா என்ன? தமிழ்ல நல்லா இருக்கும், மனம் திரும்பு. உலகத்தை விட்டு மனம் திரும்பு. ஆங்கிலத்தில் சொன்னா turn about, 180 டிகிரி என்ன செய்? திரும்பு. நீங்க நிறைய பேருடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் திரும்பின வண்ணமாக 90 டிகிரி டேர்னிங், 90 டிகிரி. ஒரு பக்கம் இந்த பக்கம் திரும்பினா உலகம், இந்த பக்கம் திரும்பினா ஆண்டவர். அப்பப்ப உலகத்தை பார்க்கலாம், அப்பப்ப ஆண்டவரை பார்க்கலாம். போத் சைட் ஈஸி. 180 டிகிரி திரும்பினா பின்னால திருப்பி தான் 180 டிகிரி தான் திரும்பி பார்க்கணும். இதுனா ஈஸி. இந்த பக்கம் பார்க்கலாம், அந்த பக்கம் பார்க்கலாம். So this is a condition of many people today's repented. ப்ராப்பரா ரிப்பெண்ட் ஆகல, ப்ராப்பரா மனம் திரும்பல. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மனம் திரும்ப, என்னுடைய மனம் திரும்ப, நம்முடைய மனம் திரும்ப எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தரிடத்தில் திருப்புவான். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்கிற, கிருபையின் காலத்துல, ஆவியானுடைய காலத்துல வாழுகிற நமக்கு ஒண்ணு வேணும். நம்முடைய திருப்பமானது கர்த்தரையே நோக்கி பார்க்கணும், பரலோகத்தையே நோக்கி பார்க்கணும், ஆவிக்குரிய காரியங்களையே நோக்கி பார்க்கணும். மற்ற காரியங்கள் எல்லாம் தானாய் வரும். அதுக்காக வேலை செய்ய வேணாம்னு சொல்லல, குடும்ப காரியங்களை கவனிக்க வேணாம்னு சொல்லல, சம்பாதிக்க வேணாம்னு சொல்லல. ஆனால் நம்முடைய நோக்கம், நம்முடைய திருப்பம், நம்முடைய பார்வை எல்லாம் அங்கேயே இருக்கும். இன்றைக்கு உலகத்துக்கு பக்கம் இருந்துட்டு அப்பப்ப திரும்பி பார்க்கிற ஜனங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. Whenever they need, they turn to God. Always they are living with the world, desires of the world. இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள், சாரி டு சே, தேவனிடத்துல திரும்புறத விட்டுட்டு நீ ஆண்டவரிடத்துல வா, உன்ன தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாம் பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்றாங்களே ஒழிய, புதிய ஏற்பாட்டின் படி உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரலோகத்துக்குரியது. ரிப்பென்ட். அன்னைக்கு சொன்னாங்க, அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம், எஸ் there will be a kingdom, there will be a place for you, that is an eternal place, ஜெருசலேம் போங்க, அங்க உங்களுக்கு நான் எதை கொடுப்பேன், அங்க நீங்க ஒழுங்கா இல்லைன்னா உங்களை துரத்தி விடுவேன். ஸோ இதைத்தான் அவங்களுக்கு சொன்னார். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பரலோக ராஜ்யம். அதனாலதான் அவர் சொன்னாரு, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமயமாயிருக்கிறது. ஸோ இன்றைக்கு நாம் திரும்ப வேண்டியது பரலோக ராஜ்யத்தை நோக்கி, தேவனை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி 180 டிகிரி டர்ன் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள இன்னைக்கு பிரவேசிக்கத்தக்கதாக, அன்னைக்கு பரலோக ராஜ்யம் இல்லை, அவர் பரலோக சமயமாக இருக்கிறது. அன்றைக்கு என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அன்றைக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுக்குள்ளே வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ராஜ்யத்தின் பிள்ளை. ஸோ இன்றைக்கு நம்முடைய வேலை, அன்னைக்கு அந்த யோவான் ஸ்நானனுடைய வேலை, அவர் என்ன செஞ்சாரு? கர்த்தருக்கும்பாக பெரியவராக இருந்தாரு. தன்னை அவருடைய வாழ்வை குறித்து நமக்கு யாருக்குமே தெரியாது. எப்போ அவர் பெற்றோரை இழந்தாரு, எப்படி அவர் காட்டுக்கு போனார், காட்டில் எப்படி ஜீவித்தார், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒன்று மாத்திரம் தெரியும், அவருடைய உடைய தெரியும், அவருடைய சாப்பாடை பற்றி தெரியும். ஆனால் அவருடைய வார்த்தை என்னது? வனாந்தரத்திலே பேசுகிற சத்தம். நிறைய பேர் போனாங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு. சிலர் வந்தாங்க, அவரை பார்த்து சொன்னாரு, ஏய் ஆபிரகாம் வந்து உங்க தகப்பன்னு சொல்லாதிருங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க, உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டாம் போங்க. வந்தவங்களுக்கு எல்லாம் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கல. ஒரு மனம் திரும்புதலை அவர் எதிர்பார்த்தார். மனம் திரும்பும் போது அங்கே கனிகள் உண்டு.
முற்றிலுமாக மனம் திரும்பி நாம் ஞான ஸ்நானம் எடுக்கணும். டோட்டலி சின்ன சின்ன பாவங்களை வச்சுக்கிட்டு திரும்புறது இல்லை. அப்பப்ப அந்த பாவத்தை பண்ணிட்டு ஆண்டவரே ஆண்டவரே மன்னின்னு கேட்கறது. Totally decide to turn away from that sin. God will bless you. God will fill you with the Holy Spirit. God will make you greater in front of Him. அவருக்கு முன்பாக உங்களை பெரியவராக அவர் மாற்றுவார். உலகத்தில் நாம் எத்தனை பெரியவராக இருந்தா என்ன, ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லணும், எனக்கு முன்பாக நீ பெரியவன் சொல்லணும். The heaven will declare, yes. அவரை பார்த்து சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், யார? யோவான் ஸ்நானகனை போல ஒரு தீர்க்கதரிசி இதுவரையும் எழும்பினதில்லை. இதுவரையும் எழும்பினதில்லை. அவர் பெரிய தீர்க்கதரிசி. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும், எஸ் ஐ அம் ஹாப்பி வித் திஸ் மேன். இந்த குடும்பத்தை இந்த நம்ம ஃபெலோஷிப் மேல ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் வைக்கணும். எல்லாரும் முற்றிலுமாக மனம் திரும்பி ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அநேகருக்கு சந்தோஷம், குடும்பத்துக்கு சந்தோஷம், சபைக்கு சந்தோஷம், அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி உங்களிடத்துல இருக்கு, ஏன்ட்ட இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. இதை சொல்ல அபிஷேகம் நமக்கு இருக்கு. முன்னு தேவை டோட்டல் சரண்டர் டு காட், டோட்டல் டர்னிங் டு காட். Don't worry about what's happening in the world and in your life. God will make you a person to bring happiness to your family and to many others. This is the promise of God. ஒரு செப்பரேஷன். மதுவும் குடியான், திராட்சரசம் மதுவும் குடியான். எல்லாரும் குடிக்கல, நான் குடிக்க மாட்டேன். எனக்கு வேணும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். மதுபானத்தினால் அல்ல, ஆவியினாலே வெறிகொள்ளுங்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். Don't compromise world pleasure. Youth, young people, உலகத்தில் எத்தனையோ பிளஷர் இருக்கு. Don't compromise. இன்னைக்கு சிலவங்களுக்கு டிவி பிளஷராக இருந்துச்சு, இன்னைக்கு சின்ன அந்த செல்போன் பிளஷராக கொடுக்குது, ப்ரெஷரையும் கொடுக்குது. அது எடுத்து அதை நினைச்சு வைக்க முடியல, ஏதோ சம்திங். ஸோ கேர்ஃபுல். Repent for your sin. Turn to God. காலையில இருந்து ஆண்டவரை பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தையை எடுங்க. யாருக்கு இத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அத்தனை பேருக்கு அந்த வார்த்தையை சொல்லுங்க. குடும்பத்துக்கு சொல்லுங்க, உங்களுக்குள்ள சொல்லுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் கிரியை செய்வார். இவர் என்ன, இவரை பார்த்து வாங்க வாங்க நான் சொன்னாரு, அவர் பிரசங்கம் பண்ணார், மனம் திரும்ப பல்லவர் ஆச்சரியமா இருக்குது. ஆல்கே எல்லாரும் வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அநேகரை திருப்புவான், அநேக தேவன் கர்த்தர் திருப்புவான். அதே நேரத்தில் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயங்களை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவார். இன்னைக்கு உள்ள பிரச்சனை கீழ்ப்படியாத பிள்ளைகள் குடும்பத்தில். நமக்கு தெரியும் நாம எவ்வளவு தூரம் பெற்றோர் கீழ்ப்படினோம். இப்ப இருக்கிற பிள்ளைகளையும் நமக்கு தெரியும் கண்டிஷன். இன்னைக்கு வர வர ஜெனரேஷன் கீழ்ப்படியாம போகுது. நீதி இல்லை, ஞானம் இல்லை. ஆனா நினைக்கிறது என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். So that is the situation today. So இப்படிப்பட்டவர்களுக்கு யார் வேணும்? யோவான் ஸ்நானகனை போன்ற பிரசங்கிமார் நமக்கு வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு யார் பக்கம் போறாங்க? இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தேவ மனுஷனை சொல்லுங்கன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய அற்புதங்களை செய்கிறவங்களை தான் சொல்லுவாங்க. இல்ல, people who can turn the hearts of children to their parents. So குடும்பத்துக்குள்ள இருதயங்களை, பிள்ளைகளின் இருதயத்தையும் தகப்பனுடைய இருதய பிதாக்களுடைய இருதயத்தையும் இணைக்கிற பிரசங்கிமார்கள் இன்னைக்கு தேவை. நாமும் பிரசங்கியாக இருக்கணும். நமது குடும்பத்துக்கு நாம் பிரசங்கம் பண்ணணும், அடுத்த குடும்பத்துக்கு நாம் பிரசங்கம் பண்ணணும். குடும்பத்தில் சமாதானம் வேணும்னா என்ன வேணும்? அங்கே நீதிமான்கள் வேணும், அங்கே ஞானவான்கள் வேணும். நம்முடைய பிள்ளைகள் நீதிக்கும் ஞானத்துக்கும் திருப்பப்படணும். They are going after நீதி வேணாம், ஞானம் வேணாம், எனக்கு இது போதும், செல்போன் போதும், அதுல டிக்டாக் போதும், அதுல தத்தா என்ன இருக்கோ தெரியல, அதுக்குள்ள இருக்கிறது போதும்.
நிறைய காரியங்கள் இன்னைக்கு வந்து பிசாசு நிறைய காரியங்கள் டிசைன் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தது மாத்திரமல்ல, இவங்க எதை எதை பார்க்குறாங்களோ அதெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு அவன் இன்டெலிஜென்ட் ப்ரோக்ராம் செஞ்சு வச்சிருக்கான். கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நாமும் கவனமாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் எல்லாரும் எங்க போகணும்னா நீதியை தேடி போகணும், ஞானத்தை தேடி போகணும். இது தேவனுடைய வழியில நடந்தாதான் நமக்கு கிடைக்கும். கீழ்ப்படிதல் வேணும். ஸோ பிள்ளைகள் கீழ்ப்படியணும்னா நமக்கு சரியான போதகர்கள், சரியான போதனை நம்முடைய வீட்டில் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் சகோதர சார், நீங்கள் எல்லாரும் இருதயங்களை இணைக்கிற பெற்றோர்களாக, இருதயங்களை இணைக்கிற பிள்ளைகள், நல்ல பிள்ளைகளாக, பரிசுத்தவான்களாக, ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாக, தேவ சமூகத்திலே நிற்கிறவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வர்களாக அற்புதம் இதுதான் பெரிய அற்புதம். நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நமக்கும் நம்முடைய சபைக்கும் உரித்தாகட்டும். ஒரு பெரிய எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் வரணும். தனிப்பட்ட விதத்தில் எல்லாரும் வழியாய் ஆவியை உடையவர்களாக இருந்து அந்த பரிசுத்த அபிஷேகத்தை உடையவர்களாக, இன்னைக்கு நமக்கு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ பரிசுத்த மனம் திரும்பி, சரியானபடி மனம் திரும்பி அவர் சொன்னாரு, கோடாரியானது வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நமக்கு வந்து அந்த மரம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ரூட் காசு நம்ம கெட்ட மரமாக மாத்துறதுக்குள்ள ரூட் காசுக்கே ஒரு கோடாலி வேணும். ரூட் காசு உள்ள என்ன இருக்கு? உலகத்தோட ஒற்றி இருக்கிற காரியம் அறுக்கப்படணும். தேவனை நோக்கி நாம் பார்க்கணும். Totally we should be snapped from the attachment of the world and we should totally attach to Jesus Christ. ஆண்டவரோட ஒன்றாக இணையணும். இது கடைசி காலம். இது கடைசி காலம். நான் விடப்படக்கூடாது. உத்தம ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு காலம். உத்தமமான ஜனத்தை அன்னைக்கு ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு இவர் ஆயத்தப்படுத்தினார். அவ்வண்ணமாக நாம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்ற நாம், கர்த்தருக்கு பயப்படுகிற நாம், அவருடைய இரண்டாவது வருகைக்கு நம்மையும் ஆயத்தப்படுத்தணும், நம்ம குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தணும். ஒரு உத்தம ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆவியின் பலமுடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான் தான் நடந்தார். அநேக 7 காரியங்களை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். We see 7 blessings on John Baptist. He shall have joy and gladness. Many shall rejoice at his birth. He shall be great in the sight of God. He shall be separated from God and filled with the Holy Spirit. Many of the children of Israel shall return to the Lord their God. He would bring family unity, making disobedience into wisdom, and just make ready a people prepare for the Lord. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்றாரு. சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் முக்கியம், ஆகிலும் பரலோக ராஜ்யத்திலே சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இப்ப என்ன அர்த்தம்? யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் இதுவரைக்கும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. இதுல பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி வரிசையில். ஸோ இன்றைக்கு புதிய உடன்படிக்கை இயேசுவின் ரத்தம் நமக்கு உண்டு, தேவ பிரசன்னம் நமக்கு உண்டு.
எல்லாருக்கும் உண்டு, உங்க எல்லாருக்கும் உண்டு. அன்னைக்கு விசேஷமாக யோவானை அபிஷேகித்தார், இன்னைக்கு எல்லாரையும் அபிஷேகித்திருக்கிறார். டோட்டலி எஸ் பிளஸ்ட். நம்ம பாவ மரம் நம்மை கழுவி இருக்கிறார். We are God's children. Only thing we should try. உண்மையான மனம் திரும்பும், உண்மையான ஞானஸ்நானம், உண்மையான உடன்படிக்கை, அவரோடு உண்மையாக வாழுகின்ற வாழ்வு, அவர் முன்பாக நீதிமானாக நான் நிற்கணும் என்கின்ற விருப்பம் இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்கு? பரலோக ராஜ்யத்தில் அவனை விட பெரியவனாக மாறுவதற்கு ஒரு பாக்கியம் நமக்கு உண்டு. அதை நாம் விட்டுவிட வேண்டாம். ஒருவேளை இவ்வளவு காரியங்கள் யோவானை குறித்து சொல்லியிருந்தால், அவர் எலியாவின் ஆவியை உடையவராக இருப்பார்னு சொல்லியிருந்தாலும், அவர் என்ன சொல்றாரு?